இதே மாதிரி எனக்கு ஒரு வேண்டியவங்க ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பென்ஷன் வேணும். ஆனால் ஒரு நீதிபதியே போய் கேட்கணும். எனக்கு நிறைய பணம் இருக்குது. அப்போ அவரே சொன்னா 2,00,000 வேணும், 2 வருஷம் ஆகும் அப்படிங்கிற. ஆனால் இவர் எனக்கு ஒரு 1 வருஷம் பழக்கம். அப்போ இவர் பழக்கம் இந்த கவரத்தை சொல்கிறேன். இவர் நேராக ஐகோர்ட் கொடுக்குறாரு. அங்கே அவருக்கு ஏன்னா ஒரு லாயர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் அவங்க லாயராக இருப்பாங்க. அப்போ அவர் என்ன பண்ணாங்கன்னா அங்கே கொடுப்பாங்க. அது அங்கே போன உடனே எவ்வளோ பைசா நீங்கள் குறைஞ்சது 25,000 மொத்தமே 25,000. அந்த 25,000 ஆண்டு மட்டும் இல்லாமல் 20 நாள் கொடுத்துருக்காரு. அவருக்கு ஒரு நீதிபதியே நம்ம போகிறோம். அவர் 2 லட்ச ரூபா ஆகும். ஆனால் 2 வருஷம் ஆகும். அவர் என்ன நான் வக்கீல் வந்து பண்ணுறேன். அப்போ என்ன அப்படின்னா வக்கீல் அவனுக்கு கொடுக்கணும். இப்போ இவருடைய பழக்கம் கிடைச்ச பிறகு நான் கூட எல்லாம் போகிறேன். நான் சின்ன தகவலே வச்சுருக்கேன். ஒரு 25 ரூபாய் தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அப்படி பண்ணும் பொழுது சமயத்தில் ஒரு கோயிலுக்கு போகிறோம். அங்கே ஒரு மாதிரி ஒரு மேடம் வராங்க. அவங்க யாரும் இப்போ சமீபத்தில் அவங்க நீதி ஆகிருக்காங்க. அவங்க போய் அவங்க அவசரம் பண்ணுறாங்க. இதே தெரியும் உங்களுக்கு. ஸோ அவங்க கல்யாணம் நடந்தது, சமயம் நடந்தது, அதெல்லாம் போயிடும். இப்போ அவங்க வந்து லாயராக இருக்கிறதுனால நிறைய பேர் வர்றாங்க. வரும்பொழுது அவங்க வந்து ஃபீஸ் பார்த்தீங்கன்னா கேட்கறது புத்தக வாய்ப்பு பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் காரணம் எனக்கு வந்துருக்காங்க அப்படின்னா அது உங்களுக்குலாம் ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது வந்து சாலை இருக்கிற விஷயம் சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஒரு மேக்ஸிமம் 25 வேலை பார்க்குறாங்க. அதில் இந்த பிள்ளைகளுடைய பிரச்சனைகளும் இந்த டைவர்ஸ் பிரச்சனை நிறையா வரும். காரணம் என்னன்னா புரியவே கிடையாது. இன்னைக்கு எந்த வீட்டில் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்கள் இத்தனை பேர் ஒரு 50 பேர் இருக்கீங்க. இந்த 50 பேரில் என் வீட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை. நானும் வேலை பார்க்குறேன், அவரும் வேலை பார்க்குறாரு அப்படிங்கிறத சொல்ல முடியாது. எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்குது. என் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, எப்படி நல்லா இருக்கிறாங்க, யாராவது கூட இருக்கணும் உங்களை ஆசை. அடுத்து சும்மா சொல்லுங்க உண்மையை, அதாவது நல்லா இருக்குங்க, ரைட், இவங்க நல்லா வாழ்றாங்க, அதனால இவங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ காரணம் சும்மா ஒரே ஒரு விஷயம். நீங்கள் முதல்ல வந்து வீட்டில் வந்து எல்லாருக்கும் டிவி இல்லாதது யாராவது கேட்குறாங்க. அடுத்த கேள்வி நான் என்ன வருகிறேன் என்னுடைய அனுபவம். நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறேன். ஆனால் என் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 5 பிரதர் சிஸ்டர், நான் தான் பாஸ். என்னுடைய வீட்டில் நான் முறாவது வீடு சிறுக்கு தண்ணி இருக்கும் அடிக்காத. எங்கள் அம்மா என்ன சின்ன பையன் வந்து சொன்னாங்க நீங்கள் கூட்டு பார்த்துக்கான்னு சொல்லுவாங்க. ஏன்னா யாருமே என்ன இருக்கணும் போய் வச்சுக்கேன். நான் எங்கள் வீட்டில் அப்புறம் 10 ரூபா பார்த்தா. ஆனால் எங்கள் அம்மா ஒரு காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா நீ கூட்டத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து முன்னேறியாங்க முதல்ல வேறு வேலைக்கு போகும். எங்கள் அப்பா வந்து மாட்டிக்காங்க. இப்போ எனக்கு வயசு 50 வயசு. அப்போ என்ன சொன்னாங்கன்னா ஆடு மாடு எல்லாம் எங்கள் வீட்டில் வந்து கொடுத்துருவாங்க. அவங்க வந்து ஒரு பானையை கொடுத்துருவாங்க. எப்போ வந்து இப்போ கார் இருக்குது, பைக் இருக்குது, நானே இந்த கார் வச்சுருக்கேன், எனக்கு இந்த மாதிரி எல்லாம் உண்டு. அப்போ வசதி கிடையாது. நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வந்து நம்பிக்கைலாம் யாரும் கிடையாது. இப்போ பாருங்க, நானே ஒரு நிறைய பேருக்கு வந்து ஒரே ரூபாய்லாம் கொடுத்துருவேன். நம்மளும் கேட்க முடியாது, கேட்டால் கிடைக்காது, வராது. இப்போ நீங்களே இருக்கீங்க, நல்லா பழகி பக்கத்தில் இருக்கோம், ஒரு அவசரம் கொடுப்பீங்க, திரும்ப அந்த பணத்தை கேட்டு பாருங்க. அப்போ தான் அவங்களுடைய உண்மையான முகம் தெரியும். செய்கிறதுக்காக மக்களே, உங்களுக்கு எல்லா வீட்லேயுமே குழந்தைகள் இருப்பாங்க. அந்த குழந்தைகள் வந்து எத்தனை வீட்டில் நீங்கள் சாப்பிடும் பொழுது சுவிட்ச் ஆஃப் பண்ணி செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஒன்றா இருந்து ஒரு அன்பாக ஒரு நாங்கள் பேசி அப்படிங்கிறாங்க. முதல்ல அதை கொண்டு வாங்க, அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணு உங்கள் வீட்டில் பொண்ணோ பையனோ அப்பாவை வந்து பேசுகிறாங்க, ஏற்று பேசுவாங்க. அப்போ அந்த தாய் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா செவுட்ட ஒரு ஆளை போய் கேட்கணும், என்ன அப்பாவை ஏற்று பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கணும். அதே இதை அந்த பாப்பாவையோ பொண்ணையோ இல்லாத நேரத்தில் அப்பாவை நீங்கள் ஏற்று பேசணும். எப்படி பேசுனா என்ன தவறு சுற்றிக்கணும். அதாவது வளர்ந்த பிள்ளைய நீங்கள் உங்கள் முன்னாடி மரியாதை காமிக்கிறதுனால நான் தான் இருக்கேன். இப்போ நான் ஒரு இடத்துல கேட்கணும், அவர் அப்படியே இருந்தான். ஏன்னா ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு நான் இங்கே இருந்து எங்கே போனாலும் சரி நீங்களே பார்க்கலாம். எங்கே நம்ம குடிச்சு தோட்டம் படத்தை தான் பார்க்கணும். வேண்டாம் யாரும் சொல்ல மாட்டோம். எல்லாம் குடிக்கணும் படம் பார்த்துக்கா குடிக்கணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் வச்சுட்டு டெலிவிஷன் கேட்டு தனியாக குடிக்கணும். தோட்டம் குடிச்சு படத்துனா யாருக்கு தேவை? ஒன்று மனைவிக்கு, பெற்றவங்களுக்கு, பிள்ளைகளுக்கு, சமூகத்தில் எல்லாருமே நம்ம காய்ச்சி சரிங்களா? அதனால அந்த பிரச்சனை
சரி, இன்னும் ஒரு சில பேர் ஏன் இருக்கிறாங்கன்னு நல்லா சொன்னீங்க. அவங்க வேலை எப்படி இருக்காது, வேலையே இல்லாமல் சும்மா இருப்பான். சும்மா இருக்கவங்க ஒரு காரியம் அவங்க போடுற வாங்கி கொடுக்குறாங்க, கொலை பண்ணுறதுக்கே போடுற வாங்கி தான் போகுது. எனக்கு நீங்கள் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு. ஸோ இப்போ எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் என்னுடைய ஆஃபீஸில் 25 பேர் வேலை பார்க்குறேன். எல்லாம் பெண்கள் தான் பார்க்குறேன், ஆண்களை பார்க்குறேன். ஏன் இந்த பெண்கள்லாம் வேலை பார்க்குறேன்னு பார்க்கும்போது குழந்தையோடய வராங்க. அவங்க சொல்கிறாங்க, பார்த்தா வீட்டில் வந்து நல்லா தான் இருந்தாரு, ஒரு 6 மாதம் நல்லா இருந்தாங்க, அவங்க குழந்தை ஆகிடுச்சுன்னா ஏன்னா முதல்ல வந்து ஒரு குழந்தை ஒரு மாசமா நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சாலே மாதம் மாதம் ஹாஸ்பிட்டல் போக முடியும். அப்போ மாதம் தான் செக்கப்புக்கு வந்து ஒரு அமௌண்ட் தேவை. குழந்தை பிறந்துச்சுன்னா முன்னாடியும் அப்படி கிடையாது. முன்னால் வந்து நீங்கள் குழந்தை பெறுவது வரைக்கும் வேலை பார்ப்பாங்க. காட்டில் குழந்தைய பற்றி நீங்கள் ஆடு மாடு பார்த்தீங்கன்னா போட்டு அது வர மாதிரி நம்மளாம் அப்படிலாம் வளர்த்தோம். ஆனால் இன்னைக்கு அப்படியா, மாதம் வேலை எந்த வேலையும் தொடர்ந்து இருக்கணும். அப்போ அது உழைச்சி போடணும். அப்போ அவங்க உழைச்சி போடுறதுக்கு வந்து இந்த ஆண்கள் குடிக்கிறதே காசு இல்லையே, எப்படி உங்களுக்கு கொடுப்பாரு, அதுதான் கிடையாது. அப்போ அந்த பெண்கள் நினைக்கிறாங்க வேலைக்கு போக சூழ்நிலை. இன்றைக்கு ஒரு அம்மா இருக்கிறாங்க, ஏன் தான் வேலை பார்க்குறாங்க, கவர்மெண்ட் டீச்சரை வேலை பார்ப்பாங்க. அவங்க சமீபத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கவர்மெண்ட் டீச்சரை இருந்தால் தான் எனக்கு என் வேலை சரியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனை பண்ணனால வேலையை விட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ஆண்டு ஒரு வேலை. ஆனால் அவங்க கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை டாக்டர் படிக்க இருக்காங்க. டாக்டர் படிக்க வைக்கிறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த டாக்டர் இப்போ தான் படித்து முடிச்சுக்கிறாங்க. அவங்களும் என்கிட்ட வேலை பார்க்குறாங்க. நான் சில பேர் சொல்லக்கூடாது, அவர் பையன் படிச்சிருக்காங்க. ஆனால் அவர் அந்த வீட்டுக்காரு இந்த அம்மாவுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 45 வயசு ஆகுது. அந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் வந்து கொடுக்குறதுல ஏதோ ஒரு அடிப்படை சரியாக வேலை பார்க்க முடியாது. அவங்க கோபமாக வேலை இருக்காங்க. இன்னைக்கு அந்த அம்மாவை வந்து அதை விட்டாங்க. அந்த அம்மாவுக்கு வாடகை இருந்துட்டு அந்த முன்னுரையோட வேலை பார்க்குறாங்க. அந்த பொண்ணு வேலை பார்க்குது. இந்த பையன் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவர் ஜாலியாக அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதுக்காக அவரே என்ன பண்ணியிருக்கிறாரு, அவருக்கும் நல்ல வேலை பார்க்குறாங்க. சம்பளம் ஒரு 70 ரூபா வாங்குறாரு. இப்போ ஒரு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு 10,000 ரூபா. ஏன் கேட்குறா அப்படின்னா, ஒரு இவங்க அந்த கவர்மெண்ட் வேலை தக்க வச்சுருந்தா இன்னைக்கு யாரையும் நம்ம முடியலாம். அப்போ அவருக்கு பெண்களுக்கு வந்து அந்த ஆக்சிடென்ட் ஆனவங்க அவருக்கு வயசு சொல்கிற மாதிரி தூக்கி போட்டாச்சு. இன்னைக்கு அவரை கஷ்டப்படுறாங்க. அப்படியாவது நான் இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வீட்டில் பெண் பிள்ளையாக இருக்காங்க, ஆண் பிள்ளையாக இருக்காங்க. ஏன் பெண் பிள்ளை தப்பு, ஆண்கள் தப்புன்னு பெண் பிள்ளை எப்படி பார்க்கணும், ஆண் பிள்ளை இருக்காங்க. இன்னும் அனுபவத்தை சொல்கிறேன், என்ன எப்படி நினைக்காதீங்க. நான் சொல்கிறது வந்து ஒரு சிலர் பிடிக்கலாம், ஒரு சிலர் பிடிக்காம இருக்கலாம். பிடிக்காம சாரி பண்ணிக்கோங்க. முதல்ல பையனுக்கு வந்து அதிகமான காசு கொடுத்து வராது. வீட்டில் இருக்கிறத சாப்பிட்டு நீங்கள் கடையில் எல்லாம் மட்டன் சிக்கன் ரைட்டு, அந்த மட்டன் சிக்கன் நீங்கள் வீட்டில் வைங்க. காலத்தில் வெட்டா கூட போடுவாங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, என்னோட ஃப்ரெண்டு போட்டுருப்பாங்க, நான் எல்லா இடத்துலையும் பார்த்து போகிறேன். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் மட்டன் எடுத்தோம்னா ஹோட்டலில் வந்து மிச்சம் இருக்கிற மட்டன் கீழே போட மாட்டோம், ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம், அதுக்கு கெமிக்கல் ஊற்றுவோம், ஃப்ரெஷ்ஷாகவே காட்டுவோம். அப்போ அந்த கெமிக்கல் நீங்கள் அந்த மட்டன் சிக்கன் நீங்கள் சாப்பிடும்போது தான் அதனால நிறைய பேர் வந்து அலர்ஜி ஆகி நீங்கள் இறப்பதற்கான இது. அடுத்த ஆயில், கடையில் உள்ள ஆயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வடை போடுவாங்க. அந்த வடை ஆயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் இருந்து யாராவது வடை போட பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வடையை சாப்பிட மாட்டேன். அந்த ஆயிலில் பார்த்தீங்கன்னா ஆயில் போடுவாங்க, வடை போடுவாங்க, திரும்ப அந்த ஆயில் மேலே கொடுப்பாங்க. அப்போ எது நல்ல ஆயில் கேட்டால் நான் பேப்பரோட எடுத்துருக்கேன். நான் வந்து பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் நிறைய சாப்பிட்றாங்க. ட்ரீட்மெண்ட் ஆயில் சாப்பிடக்கூடிய வருஷத்துக்கு 20 லிட்டர் 200 தகவல். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நல்லா பொருட்களை கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நல்லா பொருளாக சாப்பிடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு சுகர் வந்துருக்குறாங்க. நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் பெற்றோர்கள் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை வேலை போகிறோம் இல்லை. அடுத்து நம்ம வேலைக்கு பழகும் காரணமாக அவசரமாக சாப்பிட்றோம். இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம சாப்பிட்ற பொருட்களை எப்படி யூரியனாக வளர்க்காமல் வருவோம்னு தெரியுமா? நம்ம சாப்பிடலையா அதாவது நம்ம சாப்பிடும்போது அந்த வாயில் இருக்கு பார்த்தீங்கன்னா பல்லில் உண்மையிலே வரும். அந்த உண்மையிலே தான் போய் உள்ள எல்லாத்தையுமே எல்லாமே சாப்பிடுவோம். நீங்கள் வேகமாக சாப்பிட்றதுனால தான் நமக்கு அதிக சேதமாகாமல் நமக்கு வந்து சுகர் பிரச்சனை எல்லாமே வரும். நீங்கள் 4 இட்லி சாப்பிட்றது 2 இட்லி சாப்பிடுங்க, சாப்பிட்ட பிறகு ஒரு 6 மணி நேரம் கழிச்சு எனக்கு நிறைய சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னா நீங்கள் இன்னொரு விஷயம், நம்ம பிறகு முன்னாடி எல்லாம் நம்ம பெரிய பெரிய குளங்கள் வெட்டியிருப்பாங்க, வீடுகள் வெட்டியிருப்பாங்க.
நீங்கள் சில கலெக்டர் ஆஃபீஸ் முக்கியமான இடங்கள்லாம் பாருங்க, இன்னும் அந்த கட்டணம் இன்னும் அப்படியே உயிரோடு இருக்கு. நம்ம இப்போ கட்டுறது 20 வருஷம் கூட இருக்கு. ஏன் முதல்ல ஒருத்தர் மேடையில் ஒருத்தர் பேசுகிறான்னு சரி கேட்கறது கிடையாது. என்ன சொல்லுது நம்ம நான் சொல்றது நான் பேசுறது மட்டும் வீட்டில் பெற்றோர்கள் பேசுறது கேட்கறது கேட்க வைங்கன்னு சொல்லு. இன்னைக்கு ஒரு பிள்ளை சொல்லும், என்னை எதுக்கு பேச எல்லாத்தையும் வளர்த்து எல்லாம் செய்யும், இல்லைன்னா நான் செத்து செத்தா செத்துப்போ. வேற ஒன்றும் இல்லைங்க, என் பையன் லீவ் முடிச்சுக்கிறான், இன்னைக்கு அவன் வெளியே வேலைக்கு இருக்கான். அவன் படிக்கும்போது என்கிட்ட வந்து ஆர்எக்ஸ் கண்டாடி வண்டி கேட்டான். அந்த வண்டியில் கூட நேரம் மேலே போயிடலாம். அந்த வண்டி பார்த்தா சீட் பின்னால் நாம ஒரு விஷயம் நம்ம பிள்ளை நல்லா இருக்கோம், நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், செயலாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் அதுவே ஆபத்து. மிரட்டினா மிரட்டுப்போ நான் சொல்லுவோம், இப்போ வசதி இல்லை, நம்ம இதுக்கு தான் போகணும். அதே மாதிரி கவர்மெண்ட் சில பிள்ளை படிக்கணும், நம்ம கவர்மெண்ட்டில் சாரி ப்ரைவேட்டில் நிறைய பிள்ளை படிக்க வைப்பாங்க. நம்ம பிள்ளை ப்ரைவேட் தான் படிக்கணும். கடன் ஒரே விஷயம், கடன் வாங்கவே தப்பு. என்ன பொறுத்தவரை கடனே வாங்கக்கூடாது, இருக்கிறத வச்சு சமாளிக்கணும். இன்னைக்கு ரேஷனில் வந்து அரிசி போடுறான்னு சொல்கிறாங்க. நிறைய எத்தனை பேர் ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்றாங்க, இருக்கிறவங்க ரேஷன் அரிசி சாப்பிட்றாங்க. ஏன் இப்போ ரேஷன் அரிசி சாப்பிட்டா சுகர் வராது, நம்ம ரேஷன் சாப்பிடவா அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரேஷன் அரிசி நீங்கள் அழகாக கொடுக்குறீங்க, ரேஷன் போய் அரிசியை வாங்குங்க, இல்லாதவங்க கூட நீங்கள் ஃப்ரீயாக பண்ணுங்க. நீங்கள் வாங்காமல் இருக்கிறதுனால அந்த அரிசி கொஞ்சம் பழைய அதே ரேஷன் தான் அங்கே போய் திரும்ப இங்கே வரும். அவங்க சம்பாதிக்கிறேன் மக்களை அரசாங்கத்தை குறைச்சி எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் தப்பு போகிறாங்க நமக்கு உண்டான நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் எல்லாமே இருக்குது. சரிண்ணா, நான் வந்து எந்த டீச்சும் கிடையாது. சரிண்ணா, அதனால் நான் அரசு சொல்வது எதுவும் கிடையாது. நான் சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் வந்து ஒற்றுமையாக விட்டு கொடுக்கணும். ஒரு ரூபாய் தண்ணி குடிக்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ பணம் தண்ணி குடிச்சு போகிறீங்க. ஒரு ஆள் வேலை பண்ணி வேலை குடிச்சிருக்கோம், ஆள் ஒரு படம் பரிசீலனை பிடிக்கணும். முன்னாடிலாம் ஒரு ஊர்னு இருந்தால் ஒரு கடைசி ஒரு கிணறு இருக்கும், போய் வாழை இறைக்கணும், உடம்பு ஆரோக்கியம். இன்னைக்கு தான் நம்ம வந்து நம்ம தான் எந்த வேலையும் பார்க்க கிடையாது. வேலை பார்க்காம என்ன செய்யறோம், வாக்கிங் போகணும். என்ன வாக்கிங் கிடையாது, அதுதான் காலையில் எழுந்தியோட முத்தம் வச்சு கோலம் போட்டு அதுவே ஒரு எக்ஸசைஸ் தான் உங்களுக்கு. இதை பண்ணுறது இல்லையே. ஆண்களாக இருந்தால் விவசாயம் பார்ப்பாங்க, விவசாயத்துக்கு போகணும். வீட்டில் ஒரு ஆடு வளர்க்கலாம், ஒரு மாடு வளர்க்கலாம், ஒரு கோழி வளர்க்கலாம், என்ன வேலைன்னு பார்க்கலாம். எல்லாரும் நாய் வளர்ப்பாங்க. நாய் வளர்த்து எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. நாயே வளர்க்குறேன், நாய் லேசா போடப்பட்டா கூட நல்லா இருக்குங்க. அந்த ஒரு விஷயம் நாய் துணைகள் என்ன நமக்கு தெரிஞ்சுக்கோங்க. லேசா போடப்பட்டா கூட என்ன தெரியாது, கொஞ்ச நாள் கழிச்சு அது என்ன நோய் கொடுக்குது. அடுத்தபடியாக வந்து காலையிலையும் மாலையிலையும் நீங்கள் வீட்டு கேட்டானுங்க இல்லைண்ணே, பிள்ளைகள் வீட்டுக்கு வந்தோடனே காலையிலே மாலையே பணி வந்து காலை மாலை பார்க்க நாடகம் வர நாடகம் வர பார்த்து என்ன எவன் இறந்துட்டா என்ன நல்லதாக இருக்குது. முன்னாடி வந்து சும்மா காருக்கு நான் சொல்கிற மாதிரி காருக்கு சொல்கிறது கேட்கறதுக்கு சும்மா சொல்லிட்டாங்க, நாடகம் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு அதை அறிவாளர் ஒரே போட்டீங்க எல்லாரும் பேசுங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டமாக இருக்கணும். நீங்கள் கூப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. நம்மளே செல்லுங்க வச்சுருக்கோம், நீங்கள் அந்த ஒரு நாடகோட வளர்ப்பாங்க நீங்கள் வாங்க. அப்போ அந்த குடும்பம் தான் இருக்கும். எல்லாரும் முதல்ல இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு பேச்சு போட்டி ஏதாவது நடந்ததுன்னா கேட்டேன். 10 வார்த்தை நமக்கு ஒரு வார்த்தை கிடையாது, ஒரு வார்த்தை போதும். நம்ம பேசுகிற 100 வார்த்தை எனக்கு கிடையாது. நீங்கள் கலைக்காலத்தில் இருக்கிற ஸ்டாலின் இருக்கிறாங்கன்னா ஸ்டாலின் எல்லாருக்கும் இருக்காது, நாளைக்கு எடப்பாடி வரணும் முடியாது. அது அவங்க வார்த்தை. இப்போ நான் இதை வந்து பேசுகிறேன், இன்னொரு விஷயம், இதே மாதிரி உங்கள் ஊரில் எந்த நிகழ்ச்சி நீங்க தைரியமாக பேசணும். இன்னைக்கு 4 வார்த்தை பேசுவீங்க, நாளைக்கு 8 வார்த்தை 12 வார்த்தை அப்படியா பேசிட்டு போகணும். நம்ம வெப்பமோ கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம கையில் எல்லாமே நம்மகிட்ட தான் இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்குங்க. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை குறைக்கிறதுக்காக இப்போ ஏஐ அந்த ஏஐ என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் அதை என்னதுனால அப்படி கிடைக்க இன்னைக்கு ஒரு விஷயம் நமக்கு கேட்டீங்கன்னா
பொருள் அழுது பார்த்தா என்னங்கிறது நமக்கு தெரியும். இப்போ அதை சரிங்களா? அதனால நிறைய விஷயங்கள் இருக்கு. அடிக்கடி ஒரு மீட்டிங் போடுங்க, மேடம் இந்த மாதிரி அதை இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு பேசுங்க. முதல்ல உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நிறைய இருக்க கை வைக்கிறீங்க, நான் நல்லா இருக்குமே, ரொம்ப வாழ்த்துக்கள், ஏன் உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும். ஏன்னா முதல்ல நம்ம வீட்டில் பிரச்சனை டிவி சரி அந்த டிவி பாருங்க, செய்தி பாருங்க, டிவியில் நிறைய செய்திகள் வருது. இன்னைக்கு எத்தனை கொலை பண்ணி கொடுப்பாங்க என்ன தெரியல. நான் சகோதரியை ஒருத்தன் காதல் பண்ணிக்கிறேன். நான் சகோதரியை பண்ணுறானே அவன் வேறு சொன்னான்னு சொல்லி அவன் வெளியாச்சு. ஆனால் அவன் ஜெயிக்க போயிட்டு அவன் அப்பா எஸ்ஐயா இருந்து அவரும் போயிட்டாரு வேலைக்கு எல்லாம். இது காரணியாக இப்போ சமயம் நானே போய் அவன் தெரிஞ்சுக்கிட்டேன். காதல் திருமணங்களுக்கு வந்து பெற்றோர்களுடைய தாய்தாரனுடைய கையெழுத்து இல்லாமல் நடக்கக்கூடாது. அது சட்டமாக ஏற்கக்கூடாது. இதான் என்னுடைய அடுத்த ஒரு பிள்ளையை நீங்கள் பற்றி வளர்த்து ஆராய்ச்சி படிக்க எல்லாம் பண்ணுவீங்க. எவ்வளோ வரணும் வரணும் அப்போதாலையும் ஆசை இருக்கலாம் மயங்கி போகணும். இது சட்டம் அங்கே இருக்கிற சட்டம். என்ன சட்டம்? என்னன்னு சட்டம்? அது பார்த்தீங்களா, எனக்கு ஒரு அக்கா பாசமான அக்கா, அம்மா பேசி அம்மா அக்கா என்ன இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஒரு வேலைக்கு இல்லாத அவனுடைய வேலை இல்லை. ஒரு பைக் வாங்கணும், லோன் போட்டு வாங்கணும், ஒரு பிள்ளை கரெக்ட் பண்ணணும், 4 முறை சுற்றணும், அது மாதம் கெடுக்கணும். இன்னும் ஒரு 10,000 செலவு பண்ணோம்னா காசு வந்து கிட்ட சும்மா இல்லையா, ஒரு லோன் போட்டால் போதும். அதை எழுதி சொல்லணும்னா என்ன? அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகிட்ட நீ அதை இப்படி அனுபவத்தில் ஏன் அனுபவத்தில் நடந்துருக்கு. ஏன் அனுபவத்தில் ஒரு பிள்ளைகிட்ட நல்லா பழகி அந்த மாதிரி கமல் வாங்கினா குட்டி வாங்கிட்டு அதே மாதிரி குட்டி வாங்கி போட்டேன். ஒரு ஆள் வீட்டுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பிரச்சனை என்ன ஏன் எல்லாம் சொல்றோம்னா இது நடக்கு. இன்னைக்கு ஒரு தங்கை என்ன ஒரு கிராமத்துக்கு ஒரு கிராம் 10,000 இருக்காங்க. அப்ப அந்த ஒரு நீங்க எல்லா குழந்தைகளுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 3 கம்மல் சின்ன ஜெயிலுக்கு வாங்கணும். அப்போ ஒரு பையன் ஒரு பையன் அவன் பெரிய காசு வாங்கி கொடுக்கணும், வண்டி டிக்கெட் வாங்கி கொடுக்கணும், ஜாக்கெட் வாங்கி கொடுக்கணும். இல்லைன்னா அவன் அவங்க கொடுக்கணுமா? இன்னைக்கு செல்லு இருக்கு, செல்ல பழகிட்டு எல்லாத்தையும் கடன் வச்சுக்கணும். நம்ம வீட்டில் கொடுக்கணும். அப்போ அந்த போய் ஆகிடுறாங்க. அதனால கீழெல்லாம் நல்லா பேசுங்க. வீட்டில் செய்தி மட்டும் வைங்க. டிவி நடக்கிறதுக்கு ஒரு சுற்றங்கள் அனைத்தும் எல்லாருமே செல்லுறதுனால எல்லாமே வந்துடுது. அதனால செய்தி பார்க்க வைங்க. நாடகத்தை பிறகு நாடகத்தை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி